அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 மகரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். மகரம், உங்கள் ராசிநாதன் சனி இங்கே இருக்கார் பாருங்கள், 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் மீன ராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. இதுதான் அந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அமைப்பு. பொதுவாக நம்ம வருடகிரகங்களுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்னென்னா, அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, நீடிச்சிருக்கும். அதாவது ஒரு நல்லது நடந்தால் தொடர்ந்து இருக்கும், ஒரு வருஷ கணக்கில் இருக்கும். கெட்டது நடந்தால் அது தொடர்ந்து வருஷ கணக்கில் இருக்கும். அதனால தான் நம்ம வருடங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். சரிங்களா? அது தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, வருடங்களை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், கணக்கு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், இந்த வருடம் பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு மாறிடுவார். இது உச்சம் பெறக்கூடிய குருவாக உங்களுக்கு இருக்கும். இது மிக சிறப்பான ஒரு நேரமாக உங்களுக்கு அமையும். என்ன காரணம்னா, உங்களுக்கு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகராசிக்கு வருவார். இது எப்போ நடக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கேப்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது 45 நாள் கழித்து உங்களுக்கு அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். அதாவது இந்த வருடம் கடைசி பகுதி டிசம்பர் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. அந்த ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க கேது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதெல்லாம் எப்படி இருக்கும், இந்த நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும், ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும். சரிங்களா? அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். அதனால் 2027 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். அதனால் இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்க குரு ஒரு சில பேருக்கு கடனை கொடுத்துருப்பாரு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக சில பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல வேலை இருந்து அதில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவங்களுக்கு மேலதிகாரிக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், விதண்டவாதம் இதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, உங்கள் ராசி பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து லாபஸ்தானத்தை உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இட லாபஸ்தானத்தை விருச்சிக ராசி பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்துருவார், முயற்சி ஸ்தானத்தை பார்த்துருவார். இது சிறப்பான ஒரு அமைப்புங்க. பொதுவாகவே குரு 7ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவாகவே குரு 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துக்கு வந்தால் தான் ஒரு சிறப்பான ஒரு இடமா, ஒரு சிறப்பான குரு பயிற்சியே சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடமா வருது. இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் குரு வந்தோடனே திருமணம் பண்ணி வச்சுருவார். இந்த வருஷம் பாருங்கள், மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும், திருமணம் நடந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா குருங்கிறது ஒரு நல்ல கிரகம். அது 7ஆம் இடத்துக்கு வரனால நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஏன்னா 7ஆம் இடங்கிறது பார்ட்னர்ஷிப்பு, கூட்டு தொழில், சொந்த தொழில், அதேமாதிரி சொந்த தொழிலில் கூட்டு தொழில் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் போட் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது, இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, அதேமாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா அது 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல குரு வரனால நல்ல ஒரு நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க, நல்ல நட்பு உங்களுக்கு கிடைக்கும், நட்பு வட்டாரம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா போகும், அதனால் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு உங்கள் ராசியே பார்ப்பார். 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசி பார்க்குறதுனால நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னா 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு, 7.5 சனி முடிஞ்சும் கஷ்டத்தில் இருக்காங்க மகர ராசிக்காரங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போவும் ஒரு சில பேருக்கு கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த 7ஆம் இடத்துக்கு இருக்க குரு உங்கள் ராசி பார்த்துருவார். உச்சம் பெறக்கூடிய குரு ராசி பார்ப்பாருங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி பொருந்திய நிலையோட குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தூளாக போகுது, கஷ்டங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட விலக போகுது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாம். இது அற்புதமான ஒரு காலம் இந்த காலம் உங்களுக்கு. சரிங்களா? 7ஆம் இடத்துல இருக்க குரு ராசி பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா, இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தை பார்ப்பீங்க. கெட்ட நேரமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு, கெட்டதாகவே நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அதில் மாற்றமே கிடையாது. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஹெல்த் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் சிந்தித்து செயல்பட போகிறீங்க, நல்லா படிக்க போகிறீங்க. அந்த நீட் தேர்வு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் ஒரு சில பேத்துக்குலாம் சக்ஸஸ் கிடச்சிரும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேத்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். உங்கள் ராசிக்கு பாருங்கள், 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால லாபங்கள் நிறைந்த வருடம் இந்த வருஷம். பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண கஷ்டம் விலகும்,
கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க, வருமானம் உங்களுக்கு பெருகிறத பார்க்க முடியும். அப்படியே படிப்படியாக முன்னேறவங்களால பார்க்க முடியும். ஓரளவுக்கு பணம் இருந்தவங்களுக்கு அதிகமாக பணம் வரப்போகுது, பணமே இல்லாமல் இருக்கிறவங்க ஓரளவுக்கு கண்டிப்பாக பணம் வரப்போகுது. நல்லா சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்க இன்னும் நல்லா சம்பாதிப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 11ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வருமானம் வருங்க, பிரச்சனை இருக்காது, ஆசை நிறைவேறும், நிறைய லாபங்கள் அதிகரிக்கும், பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும், காசுக்கு பணத்துக்கு பிரச்சனையே பஞ்சமே இருக்காது இந்த வருஷம் உங்களுக்கு. ஒரு சிறப்பான வருடம். ஏன்னா 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, ராசிநாதன் மேலே சனி மேலே குருவோட பரவி விழுகுது. ராசியும் குரு பார்க்குறாரு, ராசிநாதனையும் குரு பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? முயற்சி தூண்டுதல் அதிகமாக இருக்குங்க. ஒரு கடுமையாக முயற்சி எடுக்க போகிறீங்க, அந்த முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே அந்த முயற்சிக்கு உண்டான சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுத்துருவார் உங்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் 3ல் இருக்கார். அப்போ முயற்சி ஃபெயிலியராக தோக்குமான்னு ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் ஜெயிக்கும், அதில் மாற்றமே கிடையாது. கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த கலைத்துறையில் இருக்கவங்க, அந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகமான ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ லேண்டு வாங்குறது, சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. ஏன்னா குரு பார்க்குறது, ராசி பார்க்குறது ஸ்மூத்தாக அப்படியே லைஃப் அப்படியே வாழ்க்கை போயிடும். சரிங்களா? அதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். இந்த டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு டைமாக உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? ராகு பாருங்கள், உங்கள் ஜென்ம ராசிக்கே ராகு வர்றாருங்க. உங்கள் 8ல் இருந்த கேது உங்கள் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கேள யோகமாக கேது வேலை செய்வார், அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பணக்காரன் தான், அதில் மாற்றமே இல்லை. 7ஆம் இடத்துல இருக்க கேது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார், திடீர் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார், ஒரு பணக்கார வாழ்க்கையை கொடுப்பார், கேதுவோட இருக்கிற குருவோடு இருக்கிறதுனால. ராசியில் இருக்க ராகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆசை அதிகரிக்க வைக்குங்க. ராசியில் ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைக்கும். இதுவான்னு எப்படியோ நம்ம சம்பாதிச்சோம், எப்படியோ லைஃப்பில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பேராசை கொடுக்கக்கூடிய ராகுவா இந்த ராகு இருக்கும். அது குரு பார்வையில் இருக்க ராகு கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, ராசியும் குரு பார்க்குறாரு. அதனால் நிச்சயமாக சக்ஸஸ் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் மகர ராசிக்காரங்களுக்கு அமையும், மாற்றமே கிடையாது. தொழில் வேலையிலலாம் சிறப்பாக இருக்குங்க. வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை பார்க்குறது, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றத்தை பார்க்குறது, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வியாபாரம் பெருசாக பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? குடும்பத்திலேருந்து வந்த கஷ்டங்கள், கவலைகள், பணப்பிரச்சனை, அந்த நிம்மதி இல்லாத தன்மை இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து மாறும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். கஷ்டம் மட்டுமே பார்த்துட்டு இருந்த மகர ராசிக்காரங்க, ஏன்னா உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசிக்காரங்க, கஷ்டம் மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, துன்பத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய, ஒரு ஒளி கிடைக்கக்கூடிய, ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கஷ்டமெல்லாம் உங்கள்கிட்ட விலகி உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் தேதிக்கு அப்புறமே பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த தமிழ் புத்தாண்டு 2026 மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது. பயன்படுத்திக்கங்க. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணுங்க. என்ன தான் நம்ம பார்த்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நட்சத்திரம், உத்திர நட்சத்திரமா இல்லை திருவோண நட்சத்திரமா அவிட்ட நட்சத்திரமா, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன பிளானட்டோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்காரு, ஜாதகத்தில் நல்லா இருக்காரு கெட்டு போயிருக்காரு, அதை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஜாதகத்தில் நல்ல கிரகங்களோட தசாபுத்தி போயிட்டு இருந்தால் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிடும். கெட்ட கிரகங்களோட, பாவ கிரகங்களோட தசாபுத்தி, இருள் கிரகங்களோட தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கை நரகமாக இருக்குங்க. அவங்க தான் வாழ்க்கையே வேண்டான்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகத்தை விட கோச்சார பலன் பெருசாக வேலை செய்யாது. கோச்சார பலன் ஒரு சப்போர்ட், ஒரு அடிஷ்னல் தான், சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும், ஜாதகம் உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஜாதகத்திலும் நல்ல நேரம் இருந்து இப்போ கோச்சாரமும் நல்லா இருந்துச்சுன்னா 100% நல்ல விஷயங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஜாதகமே சுத்தமாக சரியில்லை, தோஷம் இருக்குது, பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு, இருள் கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, அப்படி இப்படின்னாலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஒரு 15% 20% தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, உங்கள் நேரம் எப்படி, இதெல்லாமே பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தாங்க துல்லியமாக சொல்ல முடியும். இது ரெண்டும் மேட்ச் பண்ணணும். கோச்சார பலன் எப்படி போயிட்டுருக்கு, ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, இது ரெண்டும் மேட்ச் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் அக்யூரேட்டாக துல்லியமாக வரும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.